டிவிக்கே வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி மாரி கிட்டத்தட்ட விஜய்ங்கிற பேருக்காக ஓட்டு போட்டாங்க. மத்தபடி இன்னும் கட்டமைப்பு இல்ல அதுல. நீங்க வார்டு செயலாளர் இல்ல, வட்ட பிரதிநிதி இல்ல, ஒன்றிய செயலாளர் இல்ல, அவருக்கு கீழ உள்ள பாடி இல்ல, நகர செயலாளர் இல்ல, பேரூர் கழக செயலாளர் இல்ல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, திமுக அண்ட் அதிமுக இன்னும் வரைக்கும் இருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு பார்த்தீங்க. வேலுமணி இருந்தாரு, மாவட்ட செயலாளரா இருந்தாரு. அவர தூக்கிட்டு வேற ஒருத்தர போட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா. அதே மாரி சி.வி. சண்முகம் எடுத்துட்டு ஒருத்தர போட்டாங்க. பட் அந்த செட்டப் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த ஒன்றிய செயலாளர்லாம் விருப்பப்பட்டா இருப்பாங்க. இல்லன்னாலும் அடுத்த நாள் இன்னொரு ஒன்றிய செயலாளர் வந்துருவாரு. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த கட்டமைப்பு வந்து டிவிக்கேல இல்ல. இப்ப விஜயபாஸ்கர்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட, இந்த கட்டமைப்புக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரணும். ஒரு ஒரு பாடிய வந்து பக்காவா பண்ணணும். ஏன்னா எலக்ஷன் இன் ஃபியூச்சர் எலக்ஷனுக்கெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையே அதுதான் இருக்கு. ஒரு பெரிய வெற்றிய குடுத்துட்டாங்க. வந்துட்டோம் நம்ம. ஸோ இத தக்க வச்சுக்கணும்னா நெறைய விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறத இப்ப தான் டிவிக்கே உணருது. விஜய் உணர்றார். எந்த ஒரு விஷயம்னாலும் இத பாருங்க ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு. நீங்க மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல. எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எப்படி இருக்கு சூழ்நிலை? எம்எல்ஏக்களுக்கும், அமைச்சர்களுக்கும் எப்படி இருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கா? எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒவ்வொரு இதும் கேப் இருக்கு. 2வது பாலிடிக்ஸ். நீங்க புஷி ஆனந்துக்கு பக்கம் ஒரு 10 பேரு. ஆதவ அர்ஜுன் பக்கத்துல ஒரு 10 பேரு. இப்படி நிர்மல்குமார் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கொங்குல அவர் தனியா பண்ணிட்டு இருக்காரு. அருண்ராஜ் அவர் தனியா பண்ணிட்டு இருக்காரு. அருண்ராஜ் அண்ட் செங்கோட்டையன் அவங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலயும் குழப்பத்திலேயே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பெரிய தலைவலியா இருக்கு விஜய்க்கு இந்த விஷயம். ஒரு சரியான கட்டமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து அதிமுகல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு.